மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leader has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல, எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், he is a true leader, he is a true leader. லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the courage to make tough decisions. ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், my leader has the compassion to the needs of the people. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை உட்காருங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க அது அது படி அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகள் அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும். மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். விசில் என்பது ஒலி அல்ல, அது பாமரர்களின் மொழி.
அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த முதல் ராகம். மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும்போது அகம்பாகம் இருக்காது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட. நீங்க படிங்க படிங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உளவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும், உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும், என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களை எல்லாம் மலர்களாக்கி, கற்களை எல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி. அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த முதல் ராகம். மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும்போது அகம்பாகம் இருக்காது. அணியோடு சேரும்போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட. நீங்க படிங்க படிங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பாருங்க,
வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாதீங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க. குடந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல, இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்மன் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாக்கும் நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார் சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரிய சக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஏ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயியின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையும் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார்.